திருச்சிற்றம்பலம். திருவாசகத்தில் திருவம்பாவையின் நிறைவு பாடல் 20வது பாடல். அருள்தரு மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்த இந்த பாடல் மிக முக்கியமான பாடல். நிறைவாக திருவம்பாவையின் நிறைவு பாடல் 20வது பாடல். இந்த சிந்தனையையும் ஆண்டாள் ஆட்சியர் அருளி செய்த திருப்பாவின் 20வது பாடல் சிந்தனையும் அடியேன் இன்று சிந்தனைக்கு எடுத்துக் கொள்கிறேன். திருவம்பாவையின் 20வது பாடல். போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கடல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றி மால் நான்முகம் காணாத புண்டரிகம், போற்றி யாம் உய்யக் கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றி யாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய். இது மங்களகரமா போற்றி 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 என்று 8 போற்றி வருகிறது. இதுல முதல்ல எடுத்த உடனே போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர். இது எப்படி செய்து கொள்ள வேண்டும் என்றால், நின் ஆதியாம் பாதமலர் அருளுக போற்றி. போற்றினா வணக்கம்னு அர்த்தம். போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள், நின் அந்தமாம் செந்தளிர்கள் அருளுக போற்றி என்று முன் பின்னு கூட்டிக் கொள்ள வேணும். சரி, இப்போ இந்த பாடலில் முதல் எடுத்த உடனே போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் என்றும், அடுத்த வரியில் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் என்றும், இந்த 2 தொடரில் திருவம்பாவின் தொடக்கம் பேச வந்த பொழுது மாணிக்கவாசக சுவாமிகள் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் என்று தொடங்கி கொண்டார் அல்லவா? அந்த ஆதியும் அந்தத்தை இங்கே இணைக்கிறார். போற்றி அருளுகனின் ஆதியாம், போற்றி அருளுகனின் அந்தமாம். இந்த ஆதி அந்தம் என்ற 2மே இல்லாதவர் என்ற கருத்தை இங்கே சுவாமி திருவள்ளுவர் நினைவுபடுத்துகிறார். அருளுக. சரி, இதில் என்ன ஒரு பெரிய சிறப்புன்னா, எல்லா நிலைகளிலும் போற்றிகளும் போது திருப்பாதங்களைத்தான் மையப்படுத்தி சொல்லியிருக்கிறார். சரி, அடுத்தது போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம். எல்லா உயிர்க்கும் தோற்றம் பிறப்பு. எல்லா உயிருக்கும் தோற்றத்தை தருபவன், பிறப்பை தருபவன் இறைவன், அவனுக்கு போற்றி. போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கடல்கள். எல்லா உயிருக்கும் போகமாம் என்பது காத்தல். அந்த காத்தலை செய்கின்ற பெருமானுக்கு போற்றி. போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள். எல்லா உயிர்க்கும் ஈராம் என்றால் அழித்தல் என்ற நிலை செய்து ஆட்கொள்ளுகிற பெருமானுடைய திருவடிகளுக்கு வணக்கம். அடுத்து போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம். திருமாலாலும் பிரம்மாவாலும் காண முடியாத திருவடி தாமரை என்பதனால அது மறைத்தல். அப்ப படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் வந்தாச்சு. அடுத்து அருளல் வரணும். போற்றி யாம் உய்யக் கொண்டு அருளும் பொன்மலர்கள். இதுல அருளுதல் என்ற ஒன்று வருவதனால அருளல். அப்ப இறைவனுடைய பஞ்சகிருத்தியங்கள் 5 தொழில்களை இந்த 5 நிலைகளை வச்சு பேசியிருக்கிறார். இப்ப இந்த திருவம்பாவின் கடைசி பாடல்ல ஆதியும் அந்தம் என்று சொல்லப்பட்டவனை நினைவுபடுத்தி போற்றி என்று சொன்னதும், 5 தொழில்களை சொல்லி உயிர்களுக்கு அவ்வண்ணமாக படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்பதை செய்கின்ற பெருமானுக்கு போற்றி என்று சொல்லுதலும், எல்லாவற்றையும் சொல்லி முடித்துவிட்டு இந்த சிந்தனைகளை எல்லாம் சிந்திப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பு தருகிற அற்புதமான மாதமாகிய பீடுடைய மாதமாகியிருக்கிற மார்கழியில் நாங்கள் சென்று நீராடி வழிபாடு செய்யக்கூடிய நிலைக்கு தந்த பெருமானுடைய நிலையுடைய அந்த மார்கழி மாதத்தை பற்றி சிந்திக்கிறோம். போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவா என்று முடிக்கிறார். எனவே சான்றோர்கள் பெருமக்கள், அருமையான பாட்டு. இதில் முதல் 2 வரிகள், அப்புறம் கடைசி வரி 2 போக அடுப்புற 5 பஞ்சகர்த்தியங்களை 5 ஒளிகளை கூறுகின்றன என்பதை தெரிவித்துக் கொண்டு, இறைவனை போற்றி 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 என்று சொல்லுகிற அருமை பாட்டையும் நாம் இதில் சிந்தித்துக் கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, எல்லா நிலைகளிலும் திருவடி தாமரையைத்தான் சொல்லுகிறார். ஏன்னா திருவடி தாமரை மட்டும்தான் பரமேஸ்வரன் நமக்கு ஆட்கொள்ள வருகிற பொழுது எளிவந்த பிரானாக அருள் தருகின்ற சக்தி பீடம் என்று புரிந்து கொள்ளுங்கள். இவை தெரிந்து இவ்வண்ணம்
திருவம்பாவை சிந்தனைக்கு இந்த 20வது பாடல் உரித்தாகிறது. இதே நிலையில திருப்பாவின் 20வது பாடல், முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே. 33 தேவர்களுக்கு கப்பம்னா நடுக்கம் தவிர்க்கின்ற, கம்பம் கப்பம் அதுக்கு பேர் நடுக்கம், அந்த நடுக்கத்தை தவிர்க்கின்ற கலியே கடவுளே. ஆழ்வார் பெருமக்களுக்கும் ஆண்டாள் ஆட்சியர் போன்றிருக்கிற வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே எல்லா தேவர்களுக்கும் தலைவனாக இருப்பவர் நாராயணமூர்த்தி நந்தகோபால். துயில் எழாய் சுவாமி எழுந்து வாங்கவங்க, செப்பம் உடையாய் திறன் உடையாய் செற்றவர்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. உன்னை எதிர்த்தவர்களுக்கு வெப்பம்னா அழிவை தருகின்ற தலைவனே. துயில் எழாய். இப்ப அடுத்தது நப்பின்னை வர்ணிக்கிறார். அதாவது இந்த பெருமானை விழிச்சுக்கிட்டே வந்தவர் நப்பின்னை, செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய். உடனே அவர் எழுந்து வரல, ஏம்மா நப்பின்ன நீ அவரை எழுப்பி அனுப்புப்பா. நப்பின்னை நங்காய் திருவே, திருவேனே லட்சுமியே. துயில் எழாய், நீ துயில் முதல்ல எழுந்திருச்சு வந்து அவரை எழுப்பி விடுப்பா. எழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை. இங்கதான் நப்பினை சொல்லுகிற உன் மணாளனை தெளிவா சொல்கிறார் ஆண்டாள் நாச்சியார். சுடி கொடுத்த சுடற்கொடியாக இவள் விளங்கினாலும் இவளுக்கு முன்னாடி அந்த நப்பின்னை என்று சொல்லுகிற தாய் மகாலட்சுமியினோட அவதாரமாக இருக்கிற அந்த அற்புதமான பெண்ணுக்கு தலைவனாக இருக்கிற மணாளன் கருணாமூர்த்தி கண்டபெருமான் என்ற கருத்து சொல்லுகிறார். உக்கமும் தட்டொளி, முக்கம்னா ஆலவட்டம், தட்டொளின கண்ணாடி. இந்த ரெண்டையும் காட்டி எழுப்பி அனுப்பு, ஒரு சம்பிரதாயம். தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராடேலும் பாவாய். இங்க எழுந்தருளி வந்து எங்களுக்கு காட்சி கொடுத்து ஆட்கொள்ளும்படியாக அவளை தருவாய் 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 நப்பின்னையே என்று விண்ணப்பம் செய்யும்படியான அற்புதமான பாடல் திருப்பாவின் 20வது பாடல்.